கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை உண்டானால் அதற்கு காரணர் யார்? அநேக வருஷங்களாக என் சிறு வயதிலிருந்தே கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் வாழ்கிறேன். கடந்த 30 வருஷங்களாக கிறிஸ்தவ ஊழியம் செய்கிறேன், சபை நடத்துகிறேன். கிறிஸ்தவர்கள் மத்தியில் நாம் பழகும் பொழுது அவருடைய சிந்தை, செயல்பாடுகள், வார்த்தைகள், அவர்கள் எதை விசுவாசிக்கிறார்கள் என்பது வித்தியாசமான ஒரு காரியமாக இருக்கிறது. குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தீமை நடந்தால், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டால், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மோசமான சம்பவம் நடந்தால், கிறிஸ்தவர்கள் யாரிலிருந்து அது வருகிறது என்று நினைக்கிறார்கள் என்று நாம் சிந்தித்தால், அதை தேவன் அனுப்புகிறார், அது தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று தான் அவர்கள் நம்புகிறார்கள். ஒருவருக்கு திடீரென்று திருட்டு போய்விட்டது என்று வைத்துக்கொள்வோம். கொஞ்சம் நகைகள் திருட்டு போய்விட்டது, பணம் திருட்டு போய்விட்டது, ஏதோ ஒன்றை அவர்கள் இழந்து விட்டார்கள். அவர்கள் இழந்த உடனே முதல்ல கேட்கிற கேள்வி, ஏப்பா இப்படி செய்தீங்க, ஏசப்பா ஏப்பா இப்படி செய்தீங்க, ஏப்பா நீ கைவிட்டுட்டீங்க, ஏப்பா இப்படி சோதிக்கிறீங்க, இந்த இழப்புக்கு ஏப்பா நீங்கள் இப்படி பண்ணினீங்க, நான் என்ன தப்புப்பா உங்களுக்கு எதிராக பண்ணினேன், இப்படித்தான் எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ எல்லா இழப்புக்கும் காரணம் தேவன் ஏதோ ரீதியில் அவர்களுக்கு எதிராக கிரியை செய்கிறார், கிரியை செய்துட்டாரு, ஆனபடியால் நமக்கு அந்த இழப்பு வந்து விட்டது என்பதை அவர்கள் அப்படியே காலகாலமாக விசுவசித்திருக்கிறார்கள். ஒருவருக்கு வியாதி வந்து விட்டது, ஏப்பா வியாதியை போட்டீங்க என்று கேட்குறாங்க. சமீபத்தில் ஒரு ஊழியக்காரை சந்தித்தேன். வியாதிப்பட்டிருக்கிற அவர் சொன்னார், கர்த்தர் வியாதி போட்டு சோதிக்கிறார் என்று சொன்னார். இப்போ தேவன் வியாதியை போட்டு சோதிக்கிறார். தேவன் உங்களுக்கு இழப்பை உண்டு பண்ணுகிறார். ஒரு குடும்பத்தில் திடீர் மரணம் ஏற்பட்டால், ஏப்பா உயிர் எடுத்தீங்க, ஏப்பா என் பிள்ளை செத்து போச்சு, எங்கள் அப்பா ஏப்பா இறந்து போனாங்க என்று சொல்லி ஒரு மரணம் சம்பவித்தால், ஒரு இழப்பு சம்பவித்தால், ஒரு வியாதி சம்பவித்தால், ஒரு டிவோர்ஸ் ஆனால், ஒரு வேலை இழப்பு ஏற்பட்டால், ஒரு பிஸ்னஸ் இழப்பு ஏற்பட்டால், அல்லது ஒரு பிரச்சனை வந்து அதன் மூலமாக மன சஞ்சலப்படும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது கிறிஸ்தவனுடைய முதல் எண்ணம் வருவது, தேவன் சோதிக்கிறார். ரெண்டாவது அவர்கள் சொல்லுகிற ஒரு குற்றச்சாட்டு என்னவென்றால், தேவன் அறியாமலா வந்தது, தேவன் எல்லாவற்றையும் அறிகிறார், தேவன் அறிந்துதான் இது வந்தது. இப்போ தேவன் அறிந்துதான் இது வந்தது என்று ஏன் சொல்கிறார்கள்? ஆண்டவர் தடை பண்ணியிருக்கலாம் இல்லையா? இப்படி வராமல் ஆண்டவர் பார்த்துருக்கலாம் இல்லையா? ஆனால் இது வரும்படிக்கு ஆண்டவர் நம்மளை கைவிட்டு விட்டார் அல்லவா? ஆனபடியால் மறைமுகமாக இதற்கு காரணர் தேவன்தான். தேவன் அறிந்துதான் வந்தது. இந்த இழப்பை உருவாக்குவதற்கு தேவன் தான் காரணர். இந்த தேவன் தான் பேசாமல் இருந்து விட்டார். நம்மை இந்த தண்டனைக்குள்ளாக, இந்த இழப்புக்குள்ளாக, இந்த வியாதிக்குள்ளாக, இந்த மரணக்கட்டுக்குள்ளாக, இந்த ஆபத்துக்குள்ளாக, இந்த கஷ்டத்துக்குள்ளாக கொண்டு செல்வதற்கு காரணம் தேவன் தான். 2, உடனே அவங்க தங்களை பரீட்சை செய்ய தொடங்குறாங்க. எப்படி? நான் ஏதாவது பாவம் செய்துட்டனோ, எங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குதோ, நான் தேவனுடைய வழிகளை மீறி விட்டேனோ என்று பலவிதமான சோதனை செய்தாலும் இருதயத்தில் அவர்கள் மிக மிக முக்கியமாக வைத்திருப்பது இது தேவனால் வந்தது என்பதுதான். ஆனால் யோவான் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது தமிழ் வேதாகமத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று இயேசு சொன்னார். கத்தோலிக்க வேதாகமத்தில் ரொம்ப அழகாக அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். கிராமட்டிக்கல் அழகாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க. திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்குமே அன்றி வேறொன்றிற்கும் திருடன் வருவதில்லை, நானோ ஆடுகள் உயிர் பெறும்படி வந்தேன், அதை மிகுதியாய் பெரும்பொருட்டே வந்தேன். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது லைஃப் அண்ட் லைஃப் அபண்டன்ஸ், அபண்டன்ட் லைஃப். இயேசு சொல்கிறார், பிசாசு சாத்தான் திருடவும்
கொல்லவும் அழிக்கும் வருகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இழப்பு ஏற்பட்டால், வியாதி வந்தால், மரணம் வந்தால், பலவித சோதனை வந்தால், பிரச்சனை வந்தால், கண்ணிகள் வந்தால், நாம் சொல்லுகிறோம், ஆண்டவரே ஏப்பா இந்த வியாதியை சரீரத்தில் போட்டீங்க, இந்த தொல்லைக்கு ஏப்பா என்ன ஒப்பு கொடுத்தீங்க, இந்த கஷ்டம் எதுக்குப்பா என்ன கொடுத்தீங்க என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் கேட்பதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை திருடுகிறவராகவும் கொல்லுகிறவராகவும் அழிக்கிறவராகவும் ஆக்கிறோம். அது தேவனுக்கு நன்றாக தெரியும். இவர்கள் தங்களுடைய பழியை என் மேலே தான் போடுறாங்க. எது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் பழி போடுவது ஆண்டவர் மேலே தான். ஆண்டவர் தான் அந்த பொறுப்பை ஏற்கணும். ஆகினால் இந்த ஜனங்கள் கேட்கும் பொழுது, இந்த வசனங்கள் அழகாக கேட்டிருந்தாலும், அறிந்திருந்தாலும், வீட்டில் பெரிய போர்டு வச்சிருந்தாலும், வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது பழி சுமத்துவது தேவன் மேலே தான் பழி சுமத்துறாங்க. இதை கேட்கிற ஆண்டவர் என்ன நினைப்பார் என்பதை குறித்து அவர்கள் எதுவும் கவலைப்படுகிறதே இல்லை. இப்போ ஆபிரகாம் இருக்கிறார். ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார், விசுவாசிகளின் தகப்பன். ஆபிரகாம் தன் மனைவியோடு கூட தேவன் அவரை கல்தேயுடைய தேசமாகி ஊரிலிருந்து அழைக்கும் பொழுது மனைவியோடு கூட வருகிறார். வந்த இடத்துல ஒரு ராஜா மனைவியை கடத்திட்டு போயிட்டான். இப்போ பாருங்க, நம்ம ஒரு ஊருக்கு போயிடுறோம், படைந்த போயிருக்கிறோம். அந்த தேசத்தில் ஒரு அதிபதி நம்ம மனைவியை கடத்திட்டு போயிட்டான்னா நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? என்ன மாதிரி நம்ம நினைப்போம்? முதல் வார்த்தை, ஆண்டவரே, கல்தேயுடைய தேசமாகிய ஊரில் என் குடும்பத்தாரோட சமாதானமாக தானே இருந்தேன். நீர் தானே நான் காண்பிக்கிற கானான் தேசத்துக்கு போன்னு சொன்னீர். கானான் தேசத்துக்கு போன்னு சொன்னோட நான் வரவும் செய்தேன். ஆனால் வந்த வழியில் என் மனைவியை அடுத்தவன் தூக்கிட்டு போகும்படியா ஏன் செய்தீர் ஆண்டவரே? நான் உமக்கு என்ன பாவம் செய்தேன்னு என்னை இப்படி கொண்டு வந்து தண்டிக்கிறீர் என்று தான் ஒரு சாதாரண கிறிஸ்தவன் மட்டுமல்ல, ஒரு ஊழியக்காரர்கள் கூட இப்படித்தான் கேட்பார்கள். அதனால் ஆபிரகாமை பாருங்கள், ஆபிரகாம் அதை குறித்து எதுவுமே கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் ஆபிரகாமுக்குள்ளாடி இருந்த விசுவாசம் எபிரேய பாஷையில் அம்மான் என்கிற விசுவாசம். அதிலிருந்து தான் ஆமென் என்ற வார்த்தை வருகிறது. கான்கிரீட் சாலிட் ஃபெய்த். அப்போ தேவன் தன்னை கொண்டு வந்தது இதற்காக அல்ல என்றும், தேவன் இதற்கு காரணர் அல்ல என்றும் ஆபிரகாம் மிக தெளிவாக அறிந்திருந்தபடியினால் ஆபிரகாம் தேவனை நோக்கி கேள்வி கேட்கவோ முறுமுறுக்கவோ ஆபிரகாம் ஜெபித்தார் என்று கூட பைபிள் இல்லை. ஆனால் தேவன் ஏற்ற சமயத்திலே அதை அவனை கொண்டு போறவர்களோடு கூட கிரியை செய்து திருப்பி கொண்டு வந்து நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவனை குறித்தான ஒரு சரியான வெளிப்பாடு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை குறித்து சரியான வெளிப்பாடு இருக்கிறது. அந்த வார்த்தையிலே, அந்த விசுவாசத்திலே தேவனை அவர் நல்லவராக மட்டுமே பார்க்கிறார். தனக்கு ஒரு துரோகம், தன் குடும்பத்திற்கு ஒரு துரோகம், தனக்கு ஒரு தீமை இந்த தேவன் ஒருபோதும் செய்ய மாட்டார் என்கிற ஒரு பயங்கரமான விசுவாசத்தில் ஆபிரகாம் வாழ்ந்தபடினால்தான் தேவனிடத்திலிருந்து தொடர்ந்து நன்மைகளை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டே வந்தார். ஒரு மனைவியையும் முதல் பையனையும் அனுப்பிவிடும்படி சாராள் சொல்லும் பொழுது ஆபிரகாம் கூப்பாடு போட்டு அழல, பொறுமையாக இருக்கிறார். தேவன் சொல்லுகிறார் அனுப்பிவிடு என்று சொல்லி எந்த வார்த்தையும் சொல்லாமல் அனுப்புகிறார். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை பலியிடும்படி சொல்லும் பொழுது அங்கேயும் அவர் தேவனோடு முறையிடவோ அபிசுவாசப்படவோ தேவன் மேல் குற்றம் சுமத்தவோ, எனக்கு ஒரே ஒரு பிள்ளையை தந்து ஆசை காட்டி மோசம் போக்குறீரா நீர், தராமலே இருந்திருக்கலாமே என்றெல்லாம் நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் சொல்லாமல் கூலா அமைதியாக கொண்டு போய் அவரை பலி செலுத்துவதை பார்க்கிறோம். இப்போ இவர்களுக்கு தேவனை குறித்து ஒரு விசேஷமான வித்தியாசமான ஒரு எண்ணமும் கருத்தும் இருந்திருக்கிறது. தேவனுடைய வார்த்தை குறித்து வித்தியாசமான கருத்து இருக்கிறது. ஆனால் சாதாரண கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது பொதுவாகவே மெஜாரிட்டி கிறிஸ்தவர்களுக்குள்ள இந்த விதமான ஒரு நல்ல எண்ணங்கள் தேவனை குறித்து இருக்கிறது இல்லை. அடுத்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனம் எகிப்து தேசத்தில் கஷ்டப்படுறாங்க 430 வருடங்கள். தேவன் தானாக வரல. இந்த ஜனங்கள் அழுது ஒப்பாரி வைத்தார்கள், தேவனை நோக்கி முறையிட்டார்கள், கதறினார்கள். இறுதியாக தேவன் இறங்கி வந்தார்.
இவர்களை எகிப்திலிருந்து விடுவிக்கும்படியாய் ஒரு நல்ல மேய்ப்பனான ஒரு தலைவனான மோசேயை தேவன் அனுப்பினார். அந்த மோசே மூலமாக 10 பயங்கரமான அற்புதங்களை செய்து இந்த ஜனத்தை விடுவித்தார். இந்த ஜனத்தை அவர் விடுவிப்பதற்கு முன்பாக இந்த ஜனத்தை பார்த்து அவர் சொன்னார், மோசே மூலமாய், உங்களை நான் இந்த எகிப்தினுடைய இரும்பு காலவாயிலிருந்து உங்களை நான் எடுத்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு போய் அங்கே உங்களை குடியிருக்க பண்ணுவேன் என்று நிறைய வாக்கு தத்தங்களை சொல்லி அந்த ஜனத்தை அழைத்தார். இந்த ஜனங்கள் சந்தோஷமா வந்தாங்க. இந்த பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்து ஆண்டவர் அவர்களை செங்கடல் வரை கொண்டு போகும் பொழுது, செங்கடல் கரையில் கடல் அந்த பக்கத்தில் இருக்கிறது, பார்வோனும் அவனுடைய சேனையும் இந்த பக்கத்தில் வந்து கொண்டு இருக்கிறார்கள். பயப்பட்ட ஜனங்கள் உடனடியாக தேவனுக்கு எதிராக பேசத் தொடங்கினது. எங்களை இந்த செங்கடல் கரையில் கொண்டு வந்து கொல்லவா கொண்டு வந்தீர் என்று சொல்லி மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக அவர்கள் முறுமுறுக்கவும் பயங்கரமான கலவரம் பண்ணவும் செய்தார்கள். தேவன் அதை பாராமல் செங்கடலை பிளந்தார். செங்கடலை பிளந்து அவர்கள் அக்கறையில் வருகிறார்கள், வனாந்திரத்தில் வருகிறார்கள். வனாந்திரத்தில் வந்து போகும் பொழுது அங்கே ஒரு பெரிய நீர் தடாகம் இருக்கிறது. தாகத்தோடு போய் தண்ணீர் குடிக்கிறார்கள். அந்த தண்ணீர் கசப்பாக இருக்கிறது. உடனே அவர்கள் எங்களை இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்து இந்த கசப்பான தண்ணீரை குடிக்க வைத்து எங்களை கொல்லவா கொண்டு வந்தீர் என்று சொல்லி அங்கும் தேவனுக்கு எதிராக அவர் முறையிடுகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள், மோசேக்கு எதிராக கலகம் பண்ணுகிறார்கள். தேவன் அங்கேயும் அற்புதம் செய்து அவர்களை அற்புதமாக நடத்துகிறார். போகிற வழியில் எங்களுக்கு இறைச்சி இல்லை, வெள்ளரிக்காய் இல்லை, வெங்காயம் இல்லை, கொமட்டிக்காய் இல்லை என்று சொல்லி அநேக காரியங்களை அவர்கள் அனுபவிக்க விரும்பும் பொழுது, அவர்கள் அனுபவிக்க முடியாத பொழுது அவர்கள் அந்த இடங்களில் எல்லாம் தேவனை நோக்கி அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் இவர்கள் தேவனை குறித்தும் தேவனுடைய வார்த்தை குறித்தும் அவர்கள் அறிந்திருக்கிற எண்ணங்கள், உணர்வுகள் மிகவும் தவறானதாக இருந்தபடியால் அவர்கள் தேவனை நேசிக்கவில்லை, தேவனை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஒரு தேவன், அதாவது இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னது போல, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று சொன்னது போலத்தான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன் என்று சொல்லி அவர் அழைத்தார். இப்போ தேவன் அவ்வளவு மோசமானவரா? திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறவரா? ஒரு தேசத்திலே வாழ்கிற ஜனங்களை கொண்டு வந்து அந்த தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து செங்கடலை கடத்தி கொண்டு வந்து மனாந்திரத்திலே கொண்டு அவர்களை தனிமையாக விட்டு தண்ணீர் இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் பட்டினி போட வைத்து கொல்லக்கூடிய கொடுமையான ஒரு நபராக அவர் இருக்க முடியுமா என்பதை அந்த ஜனங்கள் சிந்திக்காமல் போனபடியினால் வெறும் 11 நாட்கள் நடந்து போக வேண்டிய தூரம், ஒரு நாள் தூரம் என்பது ஏறக்குறைய 20 மைல்கள், 11 நாள் நடந்து போகிற தூரம். இன்றைக்கும் அந்த இடங்கள் அப்படித்தான் இருக்கிறது. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் வருவதற்கு ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா போது போல தூரமெல்லாம் இல்லை. ஆனால் இந்த சின்ன தூரத்தை அவர்கள் கடக்காதபடிக்கு தேவன் அவர்கள் மேல் கோபப்பட்டார். இந்த ஜனங்கள் தன்னையும் தன்னுடைய வழிகளையும் அறியாமல் தன்னை தவறாக நினைத்து தன்னை ஒரு திருடனாக, கொல்லுகிறவனாக, அழிக்கிறவனாக, துன்மார்க்கராக பார்க்கிறார்கள் என்பதை அவர் அறிந்த பொழுது அவர் மிகவும் கோபம் கொண்டு இந்த ஜனத்தை எந்த காரணத்தை கொண்டும் நான் வாக்கு பண்ணின கானான் தேசத்துக்குள் நுழைய விட மாட்டேன், இவர்களை இந்த வனாந்திரத்திலேயே அழிப்பேன் என்று சொல்லி தேவன் சபதமிட்டார், சத்தியம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் மூலமாய் 11 நாட்கள் போக வேண்டிய ஒரு தூரத்திற்கு 40 வருஷங்கள் இந்த ஜனத்தை தொடர்ந்து அவர் அலைக்கழித்து, அதாவது சென்னை பட்டணத்துக்குள்ள விருகம்பாக்கத்திலிருந்து கொம்மிடிப்பூண்டி, கொம்மிடிப்பூண்டியிலிருந்து அண்ணா நகர், அண்ணா நகரிலிருந்து சோழிங்கநல்லூர், சோழிங்கநல்லூரிலிருந்து விருகம்பாக்கம், இப்படி ஒரு பட்டணத்துக்குள்ளேயே ஒரு கூட்டம் ஜனத்தை பல வருடங்களாக அழிப்பது போல தேவன் இந்த ஜனங்களை அங்கேயே நடக்க வைத்து நடக்க வைத்து நடக்க வைத்து கடைசி நபர் அழிக்கப்படும் வரையிலும் தேவன் கிரியை செய்தார். இதற்கு காரணம் இந்த ஜனங்கள் தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் தவறாக புரிந்து கொண்டபடியால். அநேக முறை ஆண்டவர் இடத்தில் சொன்னார், தேவனை குறித்தாகிலும் தேவனுடைய வார்த்தைகளை குறித்தாகிலும் ஒருவருக்கு தவறான அபிப்பிராயங்கள் இருந்தால் அல்லது
உண்மைக்கு புறம்பான அபிப்பிராயங்கள் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் அனைத்தும் தவறாகவே நடக்கும். ஏனென்றால் நீங்கள் தேவனை குறித்தோ தேவனுடைய வார்த்தை குறித்தோ தவறான அபிப்பிராயம் வைத்திருந்தால் உங்களுக்கு விசுவாசம் வராது. The right kind of faith வராது, சரியான விசுவாசம் வராது. அந்த விசுவாசம் வராதபடியினால் தேவனிடத்திலிருந்து மகிமையான காரியங்கள் நாம் பெற முடியாது. குறிப்பாக பாருங்கள், வியாதி குறித்து பொதுவாகவே வியாதி வந்தால் தேவனுடைய ஊழியர்கள் எல்லாரும் சொல்லுகிறது ஆண்டவர் சோதிக்கிறார், ஆண்டவர் வியாதியை போட்டு சோதிக்கிறார், நிசாரமாக சொல்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், அவர் நம்முடைய வியாதிகளை சுமந்தார் என்று திரும்ப திரும்ப வேதம் சொல்லுகிறது. ஆனால் வேத வசனம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17 இப்படி சொல்லுகிறது, அவர்தாமே நம்முடைய பலகீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே கிரேக்க பாஷையில் சுமந்தார் என்பதற்கு பேஸ்டஸோ என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் லிஃப்ட் அப், ரிமூவ்டு, கேரிட் அவே என்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய வியாதிகளை தம்முடைய சரீரத்தில் சுமந்து அவர் தீர்த்தார். திரும்ப இதே வியாதியை ஆண்டவர் மறுபடியும் நம்முடைய சரீரத்தில் தருவாரே ஆனால் அது வேத சத்தியத்துக்கு விரோதமானதாக இருக்கிறது. எந்த நிலையிலும் தேவன் மறுபடியும் அந்த வியாதியை நமக்கு தருவதில்லை. பிசாசு வியாதியை கொண்டு போடலாம். அதான் இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார். அப்போ இந்த கொல்லுகிற வேலை, திருடுகிற வேலை, அழிக்கிற வேலையெல்லாம் பிசாசானவன் செய்யும் பொழுது, தேவன் செய்யாதது தேவன் மேலே நம்ம சுமத்தும் பொழுது தேவன் அதனால் கோபம் அடைந்து அநேக குடும்பங்கள் தலைமுறை தலைமுறையாய் தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை பிரச்சனைகளையும், அத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், வியாதிகள், மரணக்கண்ணிகள், இழப்புகள் எல்லாவற்றிற்கும் தேவனை குற்றம் சொல்லியே வருகிற அநேக குடும்பங்களை எனக்கு தெரியும். அந்த குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படாமல் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தேவனை நேசிக்க முடியாது. நமக்கு தீமை செய்கிற ஒருவரை எப்படி நேசிக்க முடியும்? நம்முடைய நல்ல வாழ்க்கை கெடுக்கிற ஒருவரை எப்படி நேசிக்க முடியும்? நம்மிடத்தில் இருக்கிற நன்மையான ஒன்றை திருடுகிற ஒருவரை எப்படி நாம் நேசிக்க முடியும்? நம்மை அழிக்கிற ஒருவரை எப்படி நேசிக்க முடியும்? ஆனபடியால் அவர்கள் தேவன் மேல் தவறான கருத்தை, தேவனுடைய வார்த்தையை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இதில் இங்கிருந்துமாக சில வசனங்களையும் எடுத்து கோட் பண்ணுகிறார்கள். குறிப்பாக யோபின் புஸ்தகத்திலிருந்து ஏதாவது நடந்துவிட்டால் கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று யோபு சொன்னது போல சொல்லுகிறதில்லை. அப்படி சில வசனங்களை எடுத்து திரித்து உள்ளத்துக்குள்ள தீமை வரும்பொழுதெல்லாம் அதை தேவன் மேலே நீங்கள் சுமத்தினீர்கள். ஆனால் மெய்யாகவே இஸ்ரவேல் ஜனத்துக்கு நடந்துதான் உங்களுக்கு நடக்கும். ஏனென்றால் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவ நினைப்பது நாம் எது செய்தாலும் பரலோகத்துக்கு போயிடலாம். குறிப்பாக பெந்தகோஸ்து சபைக்கு போய் பெந்தகோஸ்துக்காரர்களாக இருந்தால் எது செய்தாலும் பரலோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பது மக்களுடைய நம்பிக்கை. ஆனால் நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் வசனங்களை வாசித்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து அழிந்து போனார்கள், வேசித்தனம் பண்ணி அறிந்து போனார்கள் என்று அவர்கள் வனாந்தரத்தில் செய்த தவறுகளை எல்லாம், பாவங்களை எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிவிட்டு, இது நமக்கு திருஷ்டாந்தங்களாக, ஆங்கிலத்தில் எக்ஸாம்பிள்ஸாக எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தின் முடிவில் இருக்கிற நமக்கு அது எக்ஸாம்பிளாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர்களுக்கு சம்பவித்தது போல உங்களுக்கும் சம்பவியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்கிற வார்த்தையை நாம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், எபிரேய நிருபம் முழுவதிலும் பார்க்கிறோம். அப்போ கர்த்தரை தூஷிக்கிறவர்கள், இதெல்லாம் ஒரு தேவனுக்கு எதிரான தூஷணம், தேவனுடைய இருதயத்தை புண்படுத்துகிற செயல், தேவனுடைய கிரியைகளையே மாற்றுகிற செயல், தேவனுடைய ஒட்டுமொத்த வேதாகமத்தினுடைய அடிஸ்தானமான உபதேசத்தை, கருத்தை குலைத்து போடுகிற செயல்களை தான் நாம் செய்கிறோம். ஆகையால் கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட கூற்றுகளிலிருந்து, எண்ணங்களிலிருந்து மனம் திரும்பி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த இழப்பு ஏற்பட்டாலும், திருட்டு போனாலும், வியாதி வந்தாலும், மரணக்கண்ணிகள் வந்தாலும், ஆக்சிடென்ட் வந்தாலும், எவைகள் நடந்தாலும், இதை என் தேவன் செய்யவில்லை, இயேசு இதை செய்யவில்லை, இதை திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறவனான பிசாசு தான் இதை செய்தான் என்று சொல்லி நீங்கள் என்றைக்கு பிசாசுக்கு நேராக அவன் செய்த கிரியையை அவன் மேல் சுமத்துகிறீர்களோ
அப்பொழுது ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஏனென்றால் அவர் ஒருவரையும் தீமையினால் சோதிக்கிற தேவனே அல்ல. ஒரு மனுஷனையும் தேவன் தீமையை போட்டு சோதிக்க மாட்டேன் என்று யாக்கோபு நிருபத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகையால் கிறிஸ்தவர்களே, இது உங்கள் வாழ்க்கையுடைய ஆசீர்வாதத்தை அல்லது சாபத்தை கொண்டு வருகிற, தேவனுடைய அன்பை அல்லது கோபத்தை கொண்டு வருகிற மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. எத்தனையோ குடும்பங்களில் தேவனுடைய வார்த்தை குறித்து தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். தரித்திரத்தை தேவன் கொடுக்கிறார் என்று அவர்கள் சந்தோஷத்தோடு அதை விசுவாசிக்கிறார்கள். அந்த குடும்பங்கள் தலைமுறைகளாக தரித்திர குடும்பங்களாகவே இருக்கிறது. வியாதியை தேவன் தந்த பரிசு என்று நினைக்கிறார்கள். அந்த குடும்பங்களில் வியாதிக்கு குறைவே இல்லை. இழப்பு தேவன் தந்த பரிசு என்று நினைக்கிறார்கள். இந்த வழிகளெல்லாம் தேவன் நடத்துகிற வழிகள், இது நன்மை என்று நினைக்கிறார்கள். அவர்களும் தலைமுறைகளும் தீமைக்கு மேல் தீமை அடைகிறதை பார்க்க முடிகிறது. இங்கே இயேசுவோ ஒரு வார்த்தை அழுத்தமாக சொல்லுகிறார், நானோ. அந்த நானோ என்கிற வார்த்தை ஒரு ப்ரோனவுன், அதாவது பிரதி பெயர் சொல். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் வந்தேன்னா ஜீவன் உண்டாகும், பரிபூர்ணப்படம் தான் வந்தேன். அவன் வந்தது அதுக்கு வந்தான். நான் வந்தது உனக்கு ஜீவன் உண்டாகும், அது பரிபூர்ணப்படும் மட்டுமே வந்தேன் என்பது அதனுடைய அர்த்தம். இப்போ இயேசு கிறிஸ்து ரெண்டையும் கொடுக்கிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்து தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு பைபிள் முழுசும், புதிய ஏற்பாடு முழுசும் படித்து பாருங்க, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார், கருணையை, கிருபை வெளிப்படுத்துகிறார். வியாதியிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, இழப்புகளிலிருந்து, மரண கண்ணிகளிலிருந்து விடுவிக்கிறவராகத்தான் இயேசு வந்திருக்கிறாரே ஒழிய இவைகளை மறுபடியும் திரும்ப கொடுத்து தன்னை விசுவாசிக்கிற பிள்ளைகளை உபத்திரவப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, கண்ணீர் சிந்து வைத்து அவர்களை திகிலடை பண்ணுகிற ஒருவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரவில்லை. ஆகையினால் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற தீமைகளுக்கு தேவன் மேல் பழி போட்டீர்கள். ஆனால் நீங்கள் இயேசுவை திருடனாகவும் கொலை செய்கிறவராகவும் அழிக்கிறவராகவும் ஆக்குறீர்கள். நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர் மேல் பழி சுமத்தும் பொழுது இதுதான் சம்பவிக்கிறது. ஆனபடியால் மனம் திரும்பி உங்களுடைய சிந்தைகளை தேவனுக்கு நேராக மாற்றி, தேவன் நல்லவராகவே இருக்கிறார், அன்புள்ளவராகவே இருக்கிறார், அவர் தம்மை நேசிக்கிற யாவருக்கும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் என்கிற அந்த உபதேசத்தை, உணர்வை உங்கள் உள்ளத்திலே நீங்கள் வைத்திருப்பீர்களானால் உங்கள் கஷ்டங்கள் வரும்பொழுது ஆண்டவருக்கு நேராக முறுமுறுக்காமல் பிசாசுக்கு நேராக முறுமுறுத்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது தேவன் உங்களிடத்தில் மனமகிழ்ந்து உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்வார்.